வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளையார்பட்டி மோதகம் செய்கிறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நான் ரெண்டையும் கழுவி காய வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாது. நம்ம லேசாக பொரி அரிசி மாதிரி வறுத்துக்கலாங்க. நீங்கள் அரிசி தனியாக பருப்பு தனியாக கூட வறுத்துக்கலாம். நான் ரெண்டையும் ஒன்றா கழுவி காய வச்சதுனால ஒரே தான் போட்டு வறுக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இதுக்கு மேலே ரொம்ப வறுக்கக்கூடாது. இதே கரெக்டான பக்குவம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாங்க. இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் வெல்லம் சேர்த்துக்கிறணும். அரிசி 1 கப்பும் பருப்பு இதில் 1/3 கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் வெல்லத்தை. இப்போ எல்லா வெல்லமும் நல்லா கெட்டியாக இருந்ததெல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு காய்ச்சினா போதுங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பக்கம் மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி உருண்டையாக இருக்கணும். வாங்க அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதுக்கு பதில் நீங்கள் குக்கர் கூட பயன்படுத்திக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது நம்மளுக்கு கட்டிப்படாமல் வரும். இதை வறுக்கும் போதே நம்மளுக்கு ஒரு வாசம் வரும். இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ஒன்றுக்கு 2 பங்கு ஊற்றணுங்க. நம்ம ஸ்வீட் செய்கிறதுனால கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. லேசாக சூடானாலே போதும். நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். மாவை
சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு கட்டி படுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஸ்க வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ திறந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூடவும் நம்ம ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க, சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காயை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கிளறியாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். டைட்டான ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அப்பப்போ கிளறி விட்டேங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா கிளறியாச்சுங்க. இதை வந்து இப்போ ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம கொலக்கட்டை பிடிக்க முடியும். ஆறட்டும். ஆறின பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கையில் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா இதுலேயும் செஞ்சுக்கலாம், இல்லாட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பாருங்க, இந்த மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம கோயிலெல்லாம் இந்த மாதிரி உருண்டையாதையும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் உருண்டையாகவும் கொஞ்சம் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நம்மளுக்கு வேகணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். வெந்த பிறகு காமிக்கிறேங்க. நம்மளுக்கு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.